ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2019 வெளிவந்த ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் ஃபேமிலி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கு. படத்தோட ஸ்பெஷாலிட்டியை பொறுத்தவரையில குறிப்பா விஷுவலுக்காகவே நீங்க இதை பார்க்கலாம். அறிவியல் படி மனுஷன் குரங்கிலிருந்து பரிணாமம் அடைஞ்சு வந்தான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? சோ அப்படி இங்க ஒரு விலங்கினத்துக்கு அது காலத்தால பரிணாமம் அடைஞ்சதுனால தான் பிரச்சனையே. கேட்கவே ரொம்பவும் வினோதமாவும் விசித்திரமாவும் இருக்குல்ல? ஆமாங்க, இது மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்டோரியை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஸ்பெஷாலிட்டியான விலங்கினம்னு முழு கதையை கேட்டீங்கன்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வியாபாரி என்ன பண்றான், கிராமத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் கொண்டு வந்திருக்கிற கால்நடை விலங்குகள் எல்லாத்தையும் கூடியிருக்கிற விவசாயிகளுக்கு ஏலத்தில் விற்கிறான். அப்போ பொதுவா விவசாயிகள் எல்லாருமே அவங்களோட வயலை உழுகிறதுக்கு மாடுகளையோ இல்ல எருதுகளையோ அப்படியும் இல்லைன்னா மோஸ்டா அவங்க ஊரோட புழக்கத்துக்கு கழுதைகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசா எதிர்பார்த்த மாதிரியான இம்பாக்டோ ஈல்டையோ கொடுத்ததில்ல. சோ இவங்களோட தேவை என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த அந்த வியாபாரி வயல்கள்ல உழுகிறதுக்கு எருதுகளை காட்டிலும் பல மடங்கு பலமாவும் மனிதர்கள் மாதிரி அறிவும் பேசக்கூடிய திறமையும் கொண்ட தாரிஃபான்ஸ்னு சொல்லப்படுற ஒரு விசித்திரமான விலங்கினத்தை ஆக்ஷனுக்காகவே கொண்டு வந்து மக்களுக்காக விற்பனை பண்றான். கூட்டம் கூட்டமா குவிஞ்சு கிடக்கிற விலங்குகளுக்கு மத்தியில குட்டியா ஒரு தாரிஃபான்ஸ் காட்டுறாங்க இல்லைங்களா? அவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். பேரு மோஸ்ட்லி. நடந்த ஏலத்துல அதிக விலைக்கு சேலாவே நம்ம ஹீரோவை ஒரு விவசாய குடும்பம் தான் வாங்கிட்டு போறாங்க. வாயில்லா ஜீவன் சொல்ற ஆடு மாடுகளையே அதோட அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கும் போது அதுங்களோட எக்ஸ்பிரஷனே ரொம்ப பாவ கொடுமையா இருக்கும். இந்த ஒரு விலங்கினத்துக்கோ மனிதர்கள் மனு சிந்திக்கவும் முடியும், பேசவும் தெரியும். அப்படி இருக்க தன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போற ஹீரோக்கு தன்னை காப்பாத்த யாருமே இல்லையேன்னு ரொம்பவும் ஆழ்ந்த வருத்தத்தோட அங்கிருந்து அவனோட வாழ்க்கை பயணம் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வளர்ந்து வாலிபனாகி அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அண்ட் ஈவன் அவனுக்கு ஒரு அழகான பையனுமே இருக்கான். இப்ப வரைக்குமே அதே விவசாயியோட வீட்டுல ஒரு சாதாரண கால்நடைகளுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இல்லாம கொத்தடிமையா தான் உழுது வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் மறுபடியும் அதே வியாபாரி பல வருஷத்துக்கு பின்னாடி ஊரு பக்கமா வந்தவன் இந்த வியாபாரியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கான். ஏன்னா ஏலத்துல நம்ம ஹீரோவை அதிக காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தான் இல்லையா? அதுல இருந்து கொஞ்ச நாளாவே வயல்ல எந்த விளைச்சலுமே பெருசா இல்ல. சோ அந்த சமயத்துல விவசாயம் பண்றதுக்கு விதை வேணுமேனு பணத்துக்காக அவனோட நிலத்தை அதே வியாபாரி கிட்ட அடமானம் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பான் போல. அன்னில இருந்து இன்னை வரைக்கும் வட்டியோ முதலோ எதுவுமே கொடுக்காதனால என்னதான் பண்ண போறான்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். விவசாயியோட கவலைக்கிடமான நிலைமையை பார்த்துட்டு எப்படியும் இவன் கடன் அடைக்க போறதில்லன்னு புதுசா ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டான். விவசாயி கேட்ட மாதிரியே வயலுக்கு தேவையான மொத்த விதைகளையும் கொடுக்கறன்ட்டான். ஆனா அதுக்கு பதிலா அன்னைக்கு ஹீரோவை எப்படி ஆக்ஷன்ல இருந்து எவன் வாங்கிட்டு போனானோ சேம் அதே போல இன்னைக்கு ஹீரோவோட பையனையும் அதே மாதிரி ஆக்ஷனுக்கு கொண்டு போய் விற்பனை பண்றதுக்காக கேட்கறான். பட் இதுல அந்த விவசாயிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, வேணானிட்டான். இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு செகண்ட் கொலை நடுங்கிருச்சு. மறுபடியும் தன்னோட பையனுக்கு அந்த சம்பவம் நடந்துருமோன்னு அண்ட் அந்த வியாபாரியும் விவசாயியோட மனசை மாத்துறதுக்கு ஏதோ பேசணுதும் அடுத்து ஏதாவது அசம்பாவது நடக்கிறது கூட தடுத்தாகணும்னு அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ இடையில கூப்பிட்டு அந்த நிலம் விவசாயத்துக்கே பயன்படாது, முழுசா கல்லு வேறுதான் கிடக்கு, விதைகளை கொண்டு வந்து போட்டாலும் வீணாதான் போகும், விளைச்சல் எதுவும் வராதுன்னு ரொம்பவே பயத்தோட தான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறான். இதை கேட்ட உடனே டக்குன்னு அந்த வியாபாரி விவசாயி கிட்ட சொல்றான், ஆஃப்டர் ஆல் ஒரு அனிமல் எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு உன்னோட நிலைமை இவ்வளவு மோசமா போச்சான்னு. உண்மை இதுதான் ஹீரோ புரிய வைக்க ட்ரை பண்ணதும் அவனால அதை ஏத்துக்க முடியல. நல்லா வசமா கோல் முட்டி விட்டான். அந்த விவசாயியும் அவன் பேச்சை கேட்டு சொன்ன மாதிரி நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஆளாயிட்டியான்னு ஒரு பெரிய கல் எடுத்து ஹீரோ மேல போட்டு துரைச்சி விடுறான். ஆனா அதை அவன் பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா அவனோட லைஃப்ல இதை விட பல மடங்கு மோசமான அவமானங்களை சந்திச்சுட்டான். எல்லாத்தையும் எதுக்காக சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானா அவனோட பையனுக்காகவும் அடுத்த ஒரு வாரிசோட வயிற்றுல சுமந்துட்டு கர்ப்பமா இருக்கிற அவனோட மனைவிக்காகவும் மட்டும்தான். கள்ளங்கபடம் அறியாம வளர்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட பையனுக்கு தன்னோட அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிற நேரமே ஒரு நாள்ல வேலை நேரம் போக களைப்பா வந்து தூங்குற அந்த நைட்டு நேரம் மட்டும்தான். அப்படி இருக்க அடிக்கடி இவன் விளையாட போற இடத்துல ஒரு குகை ஒண்ணு பார்த்து வந்திருக்கான். அது எப்படியாவது தன்னோட அப்பாவுக்கு கூட்டிட்டு போய் காட்டி ஆகணும்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஹீரோவை வற்புறுத்தி அந்த அன்னைக்கு நைட்டே பையன் ஆசைப்பட்டதுக்காகவே அந்த ஒரு களைப்பிலையும் தட்டி கழிக்காம கூடவே வந்து பார்த்தா சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஆழமான குகை. பையன் பாட்டுக்கு வர சொல்லிட்டு உள்ள பூந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோ தயக்கத்தோடவே அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பின்தொடர்ந்து ஒரு வழியா உள்ள வந்து பார்த்தா வர வழியில வெளிச்சம் கொடுத்து வழிகாட்டி கொண்டு வந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த குகையில உள்ள பழமையான
ஓவியங்களை ஹீரோக்கு தெரியப்படுத்துது. அவனுக்கு ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிடுது. யாருமே சொல்லாம தன்னோட பையனுக்கு எப்படி தெரிஞ்சது இப்படி ஒரு இடம் இருக்குன்னு. ஏன்னா அந்த கேவ்ல உள்ள எல்லா டிராயிங்ஸுமே சேம் இவங்களோட இனத்தை சேர்ந்த மூதாதையர்கள் தான். ஆனா தோற்றத்தை ஒப்பிடும்போது இவங்கள மாதிரி பெண்டா இல்லாம மனுஷங்கள மாதிரியான கைகளும் 6 அடி உயரத்துல அகன்றிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலயே ஒருத்தர் கதையாவே சொல்லியிருந்திருக்காரு. முன்னொரு காலத்துல இவங்களோட மொத்த இனமுமே ஒரு குடும்பமா தான் வாழ்ந்துருக்காங்க. ஒன்ஸ் மனிதர்களுக்கு இப்படி ஒரு இனம் இருக்குன்னு தெரிய வந்ததும் அதுல ஒரு பாதி மனிதர்களோட தீய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா மிஞ்சின அந்த இன்னொரு பாதி மனிதர்களோட அறிவாலையும் பலத்தாலையும் சிறந்திருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாம காலப்போக்குல மனுஷங்களுக்கு அடிமைகளா பரிணாமத்தோட வளர்ச்சிக்கு பதிலா வீழ்ச்சிக்கு போனதுனால உடம்பெல்லாம் பெண்ட் ஆகி கடைசியில வேலை செய்யற கால்நடைகளா மாறிட்டாங்க. அப்போ இவ்வளவு கஷ்டப்படுற தன்னோட இனத்தை காப்பாத்துறதுக்காக பிரிஞ்சு போன அந்த கூட்டம் திரும்ப ஏன் வரலன்னு அப்பயே ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆக்சுவலா தன்னோட இனத்துல ஒரு பாதி இந்த நிலைமையில இருக்காங்கன்னு 2 பேருக்குமே தெரியாது. ஆனா பல லெஜண்ட்ஸோட குறிப்புகள் படி மனுஷங்களோட அடிமைத்தனத்துக்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் கண்டிப்பா வருவான், எல்லாமே மாறுன்றது இவங்களோட ஐதீகம். ஆனா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹீரோக்கு அது மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை கொடுக்கறதுக்காக மூதாதையர்களோட முட்டாள்தனமான முயற்சின்னு தன்னோட பையன்கிட்டயும் அதையே சொல்லிட்டு மேலும் அந்த கொகையை ஃபாலோ பண்ணி போனா அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கும்ன்றது தெரிஞ்சுக்காமையே எதுவும் இங்க மாற போறதில்லன்னு பையனை கூட்டிட்டு வீடு திரும்பிட்டான். அங்க வந்தா மனைவியுமே அதை தான் கேட்கறா, ஏன் பாதியிலே வந்துட்டீங்கன்னு. ஏன்னா அவங்களோட மூதாதையர்களோட குறிப்பு படி அதை தாண்டி போனா கண்டிப்பா அவங்களுக்கான விடியல் பிறக்கும்ன்றது குறிப்பா அவளோட ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்ததுனாலதான் வற்புறுத்தி அனுப்பி வச்சுமே அதுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்காம வந்ததுனால மன வருத்தத்துல மாறி மாறி பேச ஆரம்பிச்சு 2 பேருக்கு மனஸ்தாபம் ஏற்படுது. அப்பதான் அந்த அத்த ராத்திரில வெளியில ஒரு முணுமுணுப்பு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த வியாபாரி தான் நினைச்ச மாதிரியே ஒரு வழியா விவசாயி கிட்ட இருந்து ஹீரோவோட பையனை விற்பனைக்காக கொடுக்கறதா சொல்லிட்டான். ஆனா ஒரு கண்டிஷனோட, 2வது குட்டி எப்ப பிறக்குதோ அப்ப நீ அந்த முத குட்டியை கொண்டு போயிடலான்னு சொன்னதை கேட்டதும் 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், மாற்றம் வருதோ இல்லையோ கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்த்துடணும். நமக்கு இப்ப நேரமே இல்ல, எப்படியும் பையனை கொண்டு போயிடுவாங்க, அதுக்குள்ள ஏதாவது பண்ணி காப்பாத்த பாருங்கன்னு ஹீரோ கிட்ட ரொம்பவும் மன வருத்தத்தோட தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறா மனைவி. அப்புறம் இதை நினைச்சு எப்படியாவது தன்னோட மகனையும் குடும்பத்தையும் காப்பாத்தி ஆகணுமேனு ஒரு பக்கம் அந்த விவசாயியுமே ஒன்னுத்துக்குமே உதவாத நிலத்துல உழுக வச்சு கஷ்டப்படுத்தினதெல்லாம் சேர்ந்ததுமே அந்த ஒரு நொடி அவனுக்குள்ள இருந்த எல்லா பயத்தையும் தூக்கி போட்டு தன்னோட குடும்பத்துக்காக மாற்றத்தை தேடி மறுபடியும் அந்த கொகையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் திடீர்னு இத்தனை வருஷமா இல்லாத தைரியம் நம்ம ஹீரோக்கு வந்ததை பார்த்ததும் பொறுக்க முடியாத அந்த விவசாயியும் வியாபாரியும் அவனை தடுக்கிறதுக்காக இவங்களும் பின்தொடர்ந்து துரத்திட்டு போறாங்க. குறிப்பிட்ட தூரம் காட்டை கடந்து கொகை கிட்ட வந்ததும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சுக்கிட்டதும் கண்டுபிடிக்க முடியாம அவனுக்கு போயிட்டானுங்க. தென் எப்படியும் இவன் எங்க போயிருப்பான்ற தகவல் கண்டிப்பா அவனோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஆக்ரோஷத்தோட வந்து அடமண்டா கேக்குறான் அவன் எங்க போயிருக்கான்னு. தென் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அவனுக்கான பதில் கிடைச்ச பாடு இல்லைன்னு கோவத்தோட விரக்தியில பாக்குறான் அவன் அப்படி எங்க தான் போயிடுவான்னு அம்மாவையும் புள்ளையும் வெளியவே வராதபடி பூட்டை போட்டு லாக் பண்ணிடுறான். அப்புறம் அந்த வியாபாரி என்ன சொல்றான், இதனால உனக்கு எந்த பயனும் கிடைக்க போறதில்ல, அது எங்க போயிருக்கும், அது எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு கொஞ்சம் செலவு மட்டும் ஆகும், அதை மட்டும் நீ கொடுத்தா போதும்னு ஒரு பயங்கர கொடூரமான வேட்டைக்காரனை அந்த வேலைக்காக நியமிக்கிறான். ஏன்னா ஹீரோ மாதிரியான விலங்குங்க தப்பிக்க எந்த இடத்துக்கு போகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ முன்கூட்டியே அந்த ஹண்டர் அங்க ஒரு டிராப்பை செட் பண்ணி வச்சிருவான். அது தெரியாம தான் கொகையை தாண்டி போற வழியில மாட்டிக்கிறதுக்காக அந்த ஹண்டர் உருவாக்கி வச்ச பெரிய குழியில தவறுதலா ஹீரோ சிக்கிக்கிட்டான். தென் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே இனிஷியலா அவனால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அப்பதான் அவனை பிடிக்கிறதுக்காக நியமிச்ச அந்த அசுரத்தனமான ஹண்டரை காட்டுறாங்க. கேட்ட பணத்தை கொடுத்துறேன், ஆனா ஹீரோவை உயிரோட தான் கொண்டு வரணும்னு கண்டிஷனை சொல்லியுமே அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிட்டான். காரணம் ஆரம்ப காலகட்டத்துல அந்த வியாபாரிக்காக இந்த மாதிரி ஒரு விலங்கு புடிச்சு கொண்டு வந்ததே அந்த ஹண்டர் தான். சோ ஹீரோ எங்க இருப்பான்னு டைரக்டா கொகைக்குள்ள வந்தவன் குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஹீரோவை கொண்டு போறதுக்காக கோர பார்வையோட எதிரெதிர நிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க துளி கூட வாய்ப்பு இல்லைன்ற சமயத்துலதான் கரெக்டா அந்த வியாபாரியோட ஆளுங்க அந்த வேட்டைக்காரனை பின்தொடர்ந்து வந்ததுனால இடையில ஏற்பட்ட சண்டையில குழிக்குள்ள இருக்கிற ஹீரோக்கு தானாவே தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க தக்க சமயத்துல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சு ஒரு வழியா கொகையோட மறுமுனைக்கு வந்து சேர்ந்துட்டான். பார்த்தா அங்க பசுமையான புல்வெளிகளும் பாறைகளும் பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சிகளும் மட்டும்தான் சுத்தி இருக்கு. கண்ணை கட்டி விட்ட மாதிரி எந்த திசையில போகணும்னு கூட தெரியல. அந்த வேட்டைக்காரன் வேற இவனை தப்பிக்கவே விடக்கூடாது, பிடிச்சாகணும்னு கையில வில்லம் போட துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு ஒரு தோராயமா தான் ஒவ்வொரு பாறையோட விளிம்புல இருந்து ஜம்ப் பண்ணி போறான். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ இடையில அந்த வேட்டைக்காரன் விட்டு அம்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி போனப்பதான் மனிதர்கள் மாதிரி கை இருந்தா பிடிச்ச அந்த பக்கம் ரீச் பண்ணியிருந்திருப்பான்.
ஆனா அவனோட கால்களால பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியாம அந்த இடத்துல இருந்து குதிக்கிற ஃபால்ஸோட சேர்ந்து தவறுதலா அந்த விளிம்புல இருந்து விழுந்துடுறான். ஆனா பாருங்க, அப்பவுமே அந்த வேட்டைக்காரன் பிடிக்க முடியலையேன்னு வீடு திரும்பல, எங்க விழுந்திருப்பான்னு பின்தொடர்ந்து சுத்தி வரதான் இடத்த பாக்குறான். கட் பண்ணா வேற ஏதோ ஒரு குகையோட நுழைவாயில்ல ரொம்ப நேரமா மயங்கி கிடந்த நம்ம ஹீரோக்கு இப்பதான் முழிப்பு வருது. தென் அங்க இருந்து அப்படியே உள்ள போய் பாக்குறான் யாராவது இருக்காங்களான்னு. அப்பதான் அவனுக்கு ஒரு அதிசயம் அங்க காத்துட்டு இருந்தது. மனைவியோட நம்பிக்கை வீண் போகாத விதமா மூதாதையர்களோட வழிவந்த மனிதர்களை போலவே கைகளோட 6 அடி உயரத்துல அகன்ற தோற்றத்தோட காட்சியளிக்கிற 2 தாரிஃபன்ஸ அப்பதான் முறையா பாக்குறான். அந்த 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. அண்ட் அவங்களுக்கு குரு ஒருத்தர் இருக்காரு. கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்குவாரு. ஆனா அவருக்குள்ள எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ் மறைஞ்சு கிடக்குது. அடிக்கடி தன்னையே மறந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்தப்பதான் கோ இன்சூரன்ஸா ஹீரோ மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தா அதுதான் இல்ல. அந்த குருவுக்கு அடிக்கடி எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷன்ஸ் எல்லாம் வந்து போகுமா. அதுல கொஞ்ச நாளாவே மின்மினி பூச்சிகளை பத்தி ஏதோ சொல்லி புலம்பிட்டு இருந்ததா சொன்னதை ஹீரோ கேட்டதுமே அவனுக்கு நல்லாவே ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. எதுவுமே இங்க தற்செயலா நடக்கல. இது ஒரு ப்ராஃபஸினும் விலங்குகளா இருந்து மனிதர்கள்கிட்ட கஷ்டப்பட்டு அடிமைப்படுறத தடுக்கிறதுக்காக காலம்தான் அதுக்கான பதில்களை சொல்றதுக்காக இவங்களோட கூட்டத்துக்கிட்டே கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி காப்பாத்த உதவிக்காக மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த மிச்சமீதி தாரிஃபன்ஸோட ஆர்மியை பயன்படுத்தி மறுபடியும் எல்லாத்தையும் மாத்திரலான்னு கேக்குறான். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. அது என்னன்னு அவங்க சொல்ல வரதுக்குள்ள காது கொடுத்து கேட்காமையே அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, வாங்க மிச்சம் இருக்கிறவங்களை சந்திச்சு நடந்த உண்மையை எடுத்து சொல்லி படைகளை திரட்டலான்னு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஊரை நோக்கி கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில கொஞ்சம் தூர பயணத்துக்கு பின்னாடி ரொம்பவும் பயங்கரமான ஒரு அடர்ந்த காட்டு பகுதி கிட்ட வந்து சேர்றாங்க. அது ஒரு அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச ஒரு இடமா. காரணம், ஆரம்ப காலகட்டத்துல ஒன்னா இருந்த இவங்களோட குடும்பம் பிரிஞ்சு சாபத்துக்கு உள்ளான இடமே இதுதானாமா. அன்னையில இருந்து அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எந்த ஒரு தாரிஃபான்ஸாலும் இந்த காட்டுக்குள்ள போகவே முடியாது. மீறி போனாலும் திரும்ப வரவும் முடியாது. ஏன்னா அவங்க இனத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை உடைக்கிறதுக்கான ஒரு அதிசயமான மரம் அந்த காட்டுக்குள்ள இருக்கணும். யாரையுமே உள்ள நுழைய விடாம அதை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு ஆத்மா உள்ள இருக்கணும். இவங்க மூதாதையர்களோட நம்பிக்கை. சோ அந்த காட்டை பத்தின மறைக்கப்பட்ட ரகசியங்களை முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அவங்களோட கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு சுத்தி வளைச்சு போயிடலான்னு முடிவெடுத்து அந்த அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அப்பதான் திடீர்னு நடு ராத்திரில எப்பயும் போல அந்த குரு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு கூட்டமா பறந்து போயிட்டு இருந்த மின்மினி பூச்சிகளை ஃபாலோ பண்ணி இவரும் போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோக்கு முழிப்பு வந்து இந்நேரத்துக்கு அந்த ஆளு எங்க போறாருன்னு அண்ணன் தம்பிகளை எழுப்பிட்டு மறுபடியும் எங்கேயாவது வழி மாறி போயிட போறாருன்னு தடுக்கிறதுக்காக இவங்களவே பின்தொடர்ந்து போறாங்க. பார்த்தா அந்த பூச்சிக்க ஒரு மலையோட எட்ஜு கிட்ட கொண்டு போய் விட்டுருச்சு. ஜஸ்ட் மிஸ். அவர் தவறி வெல்றதுக்குள்ள இவங்க வந்து தடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் அந்த வேட்டைக்காரன் இவங்க இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சு பின்தொடர்ந்து வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. அந்த குரு இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் கண்மூடித்தனமான விஷயமே இல்ல. அந்த வேட்டைக்காரங்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மின்மினி பூச்சிகளும் குருவும் உதவி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விளிம்புல விழுந்துருவாங்கன்னு தெரிஞ்சும் நம்பிக்கையோட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டு அந்த மின்மினி பூச்சிகளை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த மின்மினி பூச்சிகளும் கூட்டமா சேர்ந்து இவங்க 3 பேரையும் பிடிக்க வந்த அந்த வேட்டைக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தி பாதுகாப்போட அக்கறையில ஒரு பகுதி கிட்ட கொண்டு வந்து விட்டுருது. அப்புறம் ஃபைனலா ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே கண்ணு கெட்டின தூரத்துல மிச்சம் இருக்கிற தாரிஃபன்ஸோட தலை சிறந்த நகரத்தை பார்த்ததுமே ஹீரோக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத சந்தோஷம். எப்படியும் இனி எல்லாமே மாறிட போகுதுன்னு. தென் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடிதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க எல்லாருமே ஒன்னா கூட்டமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவன் எதிர்பார்த்த மாதிரி யாருமே இளமையோடவே இல்ல, ரொம்பவும் வயசான தோற்றத்துல இருக்காங்க. காரணம், அவங்களோட இனத்தோட பிரிவுக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த சாபத்தினால அவங்களோட சமூகத்துல எந்த ஒரு தாரிஃபன்ஸுக்குமே புதுசா வாரிசுகளே பிறக்கல. மனித உருவத்தில் இருக்கிற உலகத்தோட மிச்சமீதி தாரிஃபன்ஸை இவங்க மட்டும்தான். அவங்க இனத்திலே இளமையா இருக்கிற 2 பேர்னா அந்த அண்ணன் தம்பிங்க மட்டும்தான். இதைத்தான் அன்னைக்கு ஹீரோ கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. இவங்களால உதவி பண்ண முடியாதுன்றத. ஆனா ஹீரோ தான் அதை பெருசா கண்டுக்கவே இல்ல. இருந்தாலும் நீயும் எங்களோட இனம் தானே, கண்டிப்பா உனக்கு நாங்க உதவி பண்றோம்னு முடியாதுன்னு தெரிஞ்சும் மனசார சொன்னாலும் ஹீரோக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இது சாத்தியம் இல்லாத ஒண்ணுன்னு. அப்பதான் அவனோட எல்லா கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாட்டோட ராணி சந்திச்சு பேசுறான். அந்த அன்னைக்கு இவங்களோட இனம் 2ஆ பிரிஞ்சப்பவே ஒண்ணு சேர்த்துறதுக்கான வழியை பார்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபமே வந்திருக்காதுன்னு, அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் ஹீரோவே வந்திருக்கான்னு, உனக்கு என்ன உதவி வேணுமோ கூட சேர்ந்து நாங்க பண்ண தயாரா இருக்கோம்னு கடைசியில அவங்களை காப்பாத்ததான் இவன் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த வேட்டைக்காரன் காடு மலைகளையெல்லாம் கடந்து மனிதர்களால வந்து சேரவே முடியாத இவங்களோட இடத்துக்கே ஹீரோவை புடிச்சு கொண்டு போறதுக்காக கடைசியில இங்கேயுமே வந்துட்டான். அவனை எதிர்த்து சண்டை போட இவங்க இனத்துல எல்லாருக்கும் தைரியம் இருந்தாலும் போதுமான அளவுக்கு வலிமை இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம கோட்டையோட கதவை மூடிட்டு காத்திருந்த சமயத்துலதான் அந்த குரு என்ன பண்றாரு, ஒரு சின்ன பழத்தை எடுத்து அந்த வேட்டைக்காரன் மேல தூக்கி போட்டதும் கோவத்துல டக்குன்னு அந்த வேட்டைக்காரன் அம்பு எடுத்து விட்டு
கண்ணு மிக்கிற நொடியில குருவை கொன்னுட்டான். அப்புறம் அவரு சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து சொன்ன ஒரே விஷயம், நீ அதுங்களை பார்த்தியா, அந்த மின்மினி பூச்சிகள்ன்ற வார்த்தை மட்டும்தான். தான் ஒருத்தனுக்காக ஒரு இனத்தோட மகத்தான உயிரே போயிடுச்சேன்னு ஹீரோவால் அந்த இழப்பை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அந்த வேட்டைக்காரனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சதெல்லாம் போதும், இனி என்னால இங்க அடுத்து எந்த ஒரு உயிரும் போக கூடாதுன்னு மத்த எல்லாரையும் பாதுகாப்போட இருக்க சொல்லுங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த குரு சொன்ன மின்மினி பூச்சிகளை மறுபடியும் பாக்குறான். அதுங்கெல்லாம் கோட்டையோட பின்புறமா உள்ள அந்த அமானுஷம் நிறைஞ்ச காடுகளை லீட் பண்ணி வர சொல்லுதுங்க. தென் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நடக்குதோ இல்லையோ முயற்சி முக்கியம்னு. அதுக்குள்ள போனா தற்கொலைக்கு சமம்னு அண்ணன் தம்பி 2 பேரும் வார்னிங் கொடுத்துமே கண்டிப்பா அதுக்குள்ள போக போறதா முடிவெடுத்துட்டான். அப்பதான் அந்த ராணி ஹீரோக்கு தேவைப்படுற சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அதிசய மரத்தை ஒரு ஆத்மா தான் பாதுகாத்துட்டு வருதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க ஒட்டுமொத்த இனத்தோட சாபத்தை போக்குறதுக்கான வழி அந்த ஒரு மரத்துல உள்ள அரிய வகை பழத்துல தான் இருக்கு. அதை நீ சாப்பிடும்போது சாபமெல்லாம் நீங்கி நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும்னு என்ன பண்ணணும்ன்றத தெளிவா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த வேட்டைக்காரனையும் காட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக சவால் விட்டு சண்டைக்கு கூப்பிட்டு அந்த மரம் இருக்கிற இடத்த நோக்கி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். இனிஷியலா அம்புகளை விட்டு அந்த வேட்டைக்காரன் ஹீரோவை தடுக்க பார்த்ததும் திசைகளை மாத்தி மாத்தி ஓடி அந்த மின்மினி பூச்சிகளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான், அந்த மரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒன்ஸ் ஹீரோ அந்த மரத்தை பார்த்து ஸ்டக் ஆகி நின்ன அந்த ஒரு செகண்ட்ல கிடைச்சது ஒரு வாய்ப்புன்னு வேட்டைக்காரன் ஹீரோ மேல ஒரு அம்பை விட்டுறான். ஆனா அதுக்காக ஹீரோ மனம் தளரல. மாற்றத்தோட மறுமுனைக்கு வந்ததுக்கு அப்புறம் இடையில இவனை ஒரு பொருட்டா மதிச்சா எல்லாமே தப்பா போயிடுமேன்னு எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான் முறையா. தென் எவ்வளவோ முயற்சி பண்ணி எதிர்த்து சண்டை போட்டுமே ஒரு கட்டத்துல கிட்ட போற நேரத்துல 2வது அம்பு ஹீரோவோட வயித்துல குத்துனதுனால மேற்கொண்டு அவனால அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக மரத்துக்கிட்டேயே போக முடியல. அங்கேயே விழுந்து மயக்க நிலைக்கு போயிட்டு இருக்கான். தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, காப்பாத்தணும்னு சொல்லியுமே மனசரங்காத அந்த வேட்டைக்காரன் கடைசியில ஹீரோவை காலில் மிதிச்சு கொல்ற சமயத்துல அந்த காட்டை பாதுகாத்துட்டு வந்த ஆத்மா தான் வேட்டைக்காரனை தடுத்து ஒரு வழியா ஹீரோவை காப்பாத்திருச்சு. அப்புறம் அந்த காட்டோட சாபம் முழுமையா நீங்கடத்தோட சேர்ந்து அந்த வேட்டைக்காரனும் அழிஞ்சு போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு ஆத்மா கடைசியில மட்டும் வரல, அவங்க இனத்தோட சாபத்தை தீர்க்கறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் ஹீரோன்றதுனால ஆரம்பத்துல இருந்தே இவனை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் கூட்டம் கூட்டமான மின்மினி பூச்சிகளா வந்து வழிகாட்டி இருந்திருக்கு. தென் கடைசியா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அவனோட குடும்பத்தையும் இனத்தையும் காப்பாத்துறதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பா அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்ச பழங்களை பரிசா கொடுத்து அனுப்பிக்குது. கட் பண்ணா ஒரு பக்கம் ஹீரோக்கு சொன்ன மாதிரியே 2வதா ஒரு பொண்ணு பிறந்ததும் அவனோட பையனை அந்த வியாபாரி விற்பனைக்காக பிடிச்சு கொண்டு போறான். அப்புறம் ஹீரோ அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மனுஷங்களை போலவே இல்ல அவங்கள விட பல மடங்கு வலிமையோட வீடு திரும்பி வந்ததை பார்த்ததும் அந்த விவசாயிக்கு ஒரு செகண்ட் வாரி போட்டுருச்சு. பாருங்க, அப்பயும் கொழுப்படங்களை சாட்டை எடுத்து அடிக்க பார்க்க ஹீரோ பிடிச்சி ஒரே தூக்க அவனுக்கு ஒரு செகண்ட் பீதியில பேதி போற மாதிரி ஆயிடுச்சு. இனியாவது எங்களை சுதந்திரமா வாழ விடுங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும்னு வார்னிங் கொடுத்துட்டு பல நாள் பிரிஞ்சு கடந்த தன்னோட குடும்பத்தை சந்திச்சு கொண்டு வந்த மாற்றம் தரக்கூடிய அந்த பழத்தை அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட வச்சு தன்னை மாதிரியே அவங்களையும் ஒரு தாரிஃபன்ஸா மாத்திட்டான். அப்புறம் என்ன, அவன் எதிர்பார்த்த மாதிரியே தன்னோட குடும்பத்தை மட்டும் மாத்தினது இல்லாம தன்னோட இனத்துக்கே ஒரு வழியை கொண்டு வந்துட்டான். சோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.